அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி ரிவ்யூ சேனல். இந்த வாரம் திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து நேச்சுரல் ஸ்டார் நானி நடிப்பில் ஒரு தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்கோட இப்போ நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் வந்து தேட்டர்களில் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்கப்பட்டிருக்கு. அந்த படம் தான் சூர்யா சாட்டர்டே, அதாவது சூர்யாவின் சனிக்கிழமை. தெலுங்கில் வந்து சரிபோதா சனிவாரம் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில். இந்த படம் இப்போது ஏகப்பட்ட பேர் ரிவ்யூலாம் கேட்டிருந்தாங்க. இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டு படமாக ஆக்கியிருக்காங்க ரசிகர்கள். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து விவேக் ஆத்ரேயான்றவர் தான் இயக்கியிருக்காரு. இவர் யாருன்னா அண்டே சுந்தரானிக்கு அப்படின்னு சொல்லி நானி நஸ்ரியா நஸ்ரீம் நடித்து 2022 வந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் படத்தை இயக்குன அவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நானி, நம்மளோட நடிப்பசுரன் எஸ் ஜே சூர்யா, பிரியங்கா மோகன், அப்புறம் சாய்குமார் உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட நல்ல சிங்கோட நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக இருக்குது. தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு, பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. நல்ல ஒரு கமர்ஷியல் படம். இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிடுறேன். இது வந்து கொஞ்சம் ரத்தம் தெரிகிற காட்சிகள்லாம் இருக்குது. அதனால இது வந்து கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு உகந்த படம் இல்லை. மற்றவங்களாம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படங்கள் விரும்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம செல்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்குறவங்க விரும்பி பார்க்குறவங்க பாருங்கள், ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு நம்மளோட ஒரு வெர்டிக்ட்டு. ஸோ நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருமே ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க எனக்கு விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, நானி வந்து ஒரு ரொம்ப கோவக்காரா இருக்கார். ஸ்கூல் படிக்கிற அந்த டயத்துலேருந்து அவர் வந்து ஏதாவது அடிதடி சண்டை வலிச்சுட்டு வந்துடுறாரு. இது வந்து அப்பாவாக இருக்கிற சாய்குமாருக்கும் அம்மாவாக இருக்கிற அபிராமிக்கும் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அவங்க பொண்ணு தான் அதிதி பாலன் சின்ன வயசில் தான் அங்கே நடக்கிறதா சித்தரிக்கப்படுது ஸ்டார்டிங்கில். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அம்மா அபிராமி வந்து உடம்பு முடியாமல் ஒரு நோய் இருக்குது, அவங்க கூடிய விரைவில் இறந்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த பையனையும் பொண்ணையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பையனுக்கு வந்து இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி அந்த பையனுக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ அடிக்கடி கோவப்படாமல் அது எல்லாத்தையும் டைரியில் எழுதி வச்சுக்க. அதே மாரி கோவம் வந்துன்னா ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த கோவத்தை காமி, அவங்கள அடித்தடியை பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை கண்ட்ரோல் பண்ணி நல்ல வழி கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த வருத்தத்தில். அதே போல் பொண்ணான அதிதி பாலன் சின்ன வயசில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சமையலில் எப்படி இந்த நுணுக்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்றாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அபிராமி இறந்துடுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவரும் நானியும் வந்து இப்போ படித்து வளர்ந்துற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு படம் நகருது. அப்படி இருக்கும்போது ஒரு எல்ஐசியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து சின்ன வயசில் வந்து அவங்க நானியோட அத்தை பொண்ணு பிரியங்கா மோகனும் அவங்க நானியோட அத்தையும் வந்து அவங்க மாமாவோட குடும்பம் தாங்காமல் வெளியூரில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து நானி தேடிக்கிட்டே இருப்பார். அத்தை பொண்ணை ரொம்ப விரும்பியிருப்பார் சின்ன வயசுலேருந்தே. அவங்க கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் எதிர்பாராதமாக இந்த ஊருக்கே கான்ஸ்டபிளாக வருவாங்க பிரியங்கா மோகன் அத்தை பொண்ணு. அப்படி இருக்கும்போது இவரோட லைஃப்லையும் என்ட்ரு ஆவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, சின்ன வயசில் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டது பேசிக்கிட்டு இருந்த விவரங்கள்லாம் தெரியாது. அவங்க பேரை வந்து மாற்றிட்டு சார்லதான்னு சொல்லி இந்த ஊரில் வந்து கான்ஸ்டபிளாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க இப்போ ராணி வந்து விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க கேரக்டரை பிடிச்சி பிரியங்கா மோகனையும். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க லைஃப்பில் அந்த பிரியங்கா மோகன் வேலை செய்கிற அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் எஸ் ஜே சூர்யாவும் வந்து இன்ஸ்பெக்டராக வேலை செய்வார். அவர் கொஞ்சம் கரப்டடான ஒரு இன்ஸ்பெக்டர். அது இல்லாமல் ஒரு கோவம் வந்துச்சுன்னா ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க மக்களை கூப்பிட்டு வந்து சந்தேகஸ் மாதிரி கூப்பிட்டு வந்து அடி பின்னி கோவத்தை தணிச்சுக்குவார். அதனால் இவர் வராருனாலே அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் அதிரும், அந்த கிராமமும் அந்த அதிரும். இவர் வந்துட்டாருனாலே யாரையாவது மொத்தம் கூட்டு போயிட போகிறான்னு பயந்து எல்லாருமே கதை சாதிட்டு உள்ளே போய் இருந்துக்குவாங்க. அப்படி ஒரு டெரரான போலீஸாக எஸ் ஜே சூர்யா வருவார். இது வந்து நானி கவனத்துக்கு வருது. நானி வந்து ஒரு வாரத்துக்கு வளர்ந்துட்டாலுமே வாரம் ஃபுல்லாக எழுதி வச்சுக்குவார். யார் யாரை வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பின்னி பல்ல எடுத்துருவார். இவர் இந்த ஊர் மக்களை டார்ச்சர் பண்ணுற விஷயத்தையும் எஸ் ஜே சூர்யா டார்ச்சர் பண்ணுறதையும் கவனிச்சுட்டு அவர் பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஏதாவது ஒரு சனிக்கிழமை வரையும் போட்டு பழகலான்னு சொல்லி மோதி பார்த்துடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஏன்னா அவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு. அதனால் யோசிச்சு பண்ணணும், எஸ் ஜே சூர்யாவை போடணுன்னா அவரை தாக்கணும்னா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்து ஊர் மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அது வந்து பிரியங்கா மோகன் மூலமா தெரிய வருது. ஏன்னா அவங்க வந்து எஸ் ஜே சூர்யாவோட பணி புரியறதால அவங்க என்னென்ன பிளானிங் என்னென்ன மூவ் எல்லாமே நானிக்கு தெரியப்படுத்திடுறாங்க. அதனால் நானி வந்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி அவரும் எஸ் ஜே சூர்யாவை போட்டு தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே வராரு. இந்த விஷயம் எஸ் ஜே சூர்யாவுக்கு எதுவுமே தெரியாது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த கிராமத்து மக்களுக்கு நிறைய பாதிப்பு வரும். நானி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிறைய முயற்சியில் இறங்குறாரு எஸ் ஜே சூர்யாவை போட்டு தாக்குறதுக்கு. ஒரு
கேட் அண்ட் மவுஸ் மாதிரியான கேம் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க 2 பேருக்குள்ளேயும். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த கிராமத்து மக்களை அவர் மீட்டாரா, அவரோட அந்த அடிமைத்தனத்துலேருந்து மக்களை காப்பாற்றினாரா எஸ்.ஜே. சூர்யா கண்ட்ரோல்ல இருந்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, எஸ்.ஜே. சூர்யா வந்து நாணியை போட்டு தாக்குனாரா அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி, இல்லைன்னா ஊர் மக்கள் தப்பிச்சாங்களா இல்லையா, நாணி பொழைச்சிக்கிட்டாரா, இல்லைன்னா அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ வந்து என்ன பண்ணாருன்றதான் பரபரப்பாக பேலன்ஸான மிச்ச கதையில சொல்லியிருக்காங்க. ஸோ இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா நேச்சுரல் ஸ்டார் நானி தான். அவர் வந்து கோவக்கார இளைஞரை வந்து பின்னி படம் எடுக்கிறாரு. அவர் வர சீன் அவருக்கும் எஸ்.ஜே. சூர்யாக்கிற காம்பினேஷன் நல்லா இருக்கு. அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் சீனு, அது இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும் நானி வீட்டில், அதெல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு எமோஷன் சீன்ஸும் நல்லா கனெக்ட் ஆகுறாரு. நேச்சுரல் ஸ்டார்ன்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்துக்குள்ள முக்கியமான கேரக்டரில் வந்து வர்றது வந்து நடிப்பு அசுரன் எஸ்.ஜே. சூர்யா. அவர் தான் படத்தில் வந்து கிரே ஷேட் உள்ள ஒரு கேரக்டரு. ஒரு கரப்டடான, ஒரு சைக்கோத்தனமான, ஒரு வில்லத்தனமான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வராரு. அவர் வந்தாலே டெரராக இருக்குது சீனில். அவர் வந்தாலே பயப்படுற அளவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அவரும் அதை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. வில்லன் கேரக்டரையும் நல்ல ஒரு பின்னி எடுத்திருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கடைசி 20 நிமிஷம் அவர் தான் படத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு சிறப்பான மிரட்டி இருக்காரு. படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சூர்யா சாட்டர்டே அப்படின்னு டைட்டில் கூட அவருக்காக வச்சு தமிழ் ரசிகர்களை கவர்றதுக்காக அப்படி கேட்சியான டைட்டில் பண்ணாங்களான்னு கூட நம்ம யோசிக்கிற அளவு கூட இருக்குது. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கேரக்டரில் வந்து அதிதி பாலன் அக்கா கேரக்டரில் வராங்க. நானிக்கு அக்கா கேரக்டரில் அவங்க கொடுத்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் சாய்குமார் அப்பா கேரக்டரில் வராரு. அதுக்கப்புறம் அஜய் கோஷ், அப்புறம் சுபலேகா சுதாகர், அப்புறம் பிரியங்கா அருள்மோகன், இவங்களாம் நடிச்சிருக்காங்க. பிரியங்கா அருள்மோகன், அஜய் கோஷ், அப்புறம் சுபலேகா சுதாகர் ரோல்லாம் வந்து இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. அபிராமி வந்து கேமியோ ரோல் மாதிரி தான் வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் நேரத்தில் அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்களும் அவங்க நடிப்பை வந்து சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்துக்கு பிஜிஎம் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு ஜேஎக்ஸ் பிஜாய். எல்லாமே நல்லா கேஜிஎஃப் லெவலுக்கு அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காரு மியூசிக்கில். அவரும் படத்தில் இன்னொரு பில்லர்னு சொல்லலாம், சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தில் எடிட்டிங்கு, கேமரா எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. அவங்களுக்கும் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. அவங்களும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இயக்குனரும் அவரோட பார்ட்டை வந்து சிறப்பாக பண்ணி கமர்ஷியல் படம், ஹிட்டு படம், அந்த அந்தரை சுந்தராணிக்கு இப்போ அண்டை சுந்தராணிக்கு படம் சரியாக போகலை. அது வந்து ஈடுகட்டுற அளவுக்கு இந்த படத்தை வந்து சிறப்பாக வந்து ஹிட் ஆகியிருக்காரு. இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் மைனஸே இல்லையா அப்படின்னா மைனஸ் இருக்குது. அது என்னென்னா, படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு நெருங்கி ஓடுது. 2 மணி நேரம் 50 நிமிஷம். அது ஒரு அரை மணி நேரம் சாலிடாக ட்ரிம் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் கேரக்டர்னு சொல்லி ரொம்பவும் லென்த்தியாக லாகிங்காக போகுது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லன் கேரக்டரில் வர எஸ்.ஜே. சூர்யா வந்து அவர் வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த மாதிரி சீனே கிடையாது. 2-3 சீன் வராரு, போயிடுறாரு, போயிடுறாரு. அது இல்லாமல் அவர் போலீஸ் ஜீப் கூட இல்லை. அவருக்கு வந்து அந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த எந்த விஷயம் இல்லாமல் ஓன் வண்டியில் தான் போய்கிட்டு இருப்பார். ஓன் போர்டு வண்டி மாதிரியா போவோம். அது கொஞ்சம் கவனிச்சிருக்கான். அது லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த பட கதைகள் வந்து 2022 தான் நடக்கிறத காமிக்கப்படுது. எஸ்.ஜே. சூர்யா வர அந்த இன்ஸ்பெக்டர் வர சீன்ஸ் எல்லாம். அப்போ வந்து ஒரு கிராம மக்களை வந்து இவரே கண்ட்ரோலில் வச்சுருப்பார், அந்த குப்பம் மாதிரியான ஒரு பகுதி மக்களை. அப்போ வந்து அவங்க ஒருத்தர்கிட்ட கூட செல்ஃபோன் இல்லையா, சமூக வலைதளங்கள்லாம் பெருகி இருக்கு. இந்த டயத்தில் அதை வந்து பிடிச்சி போட்டிருந்தாலே நிறைய பேருக்கு தண்டனை அது அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் எஸ்.ஜே. சூர்யா நிறைய பேர் சேர்ந்து. ஆனால் அந்த இது நடக்காத மாதிரி லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. இது 1970களில் நடக்கிற மாதிரியான அந்த கதைக்கிழமை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு சின்ன லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. ஒரு தெலுங்கு ரசிகர்களை கவரக்கூடிய அளவு வேணால் அந்த ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம். பட் எல்லா படங்களும் எல்லாரும் ரசிகர்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக அவங்க லாஜிக் மிஸ்டேக்காக பார்ப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அது இல்லாமல் அந்த பிரியங்கா மோகன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம். அது இல்லாமல் அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுட்டு எல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. அவங்க கதையை கூட தெரிஞ்சுக்காமல் லவ் பண்ணுறான்றதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்கை பார்க்கறதுக்கு ஏற்படுது என்ன அளவில். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை விறுவிறுப்பாக வச்சுக்கிற என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளேவில் படம் பார்க்கணும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அப்படின்னு மாஸாக இருக்கணும், மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு அந்த ரத்தம் தெரிக்கிற காட்சிக்காக இது சின்ன பசங்களுக்கு உண்டான கதை கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கலாம். இப்போ தமிழ் டப்பிங்களோட நம்ம ஊரில் தியேட்டர்கள் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கோடைய ஓடிடியிலே வர வாய்ப்பு இருக்குது கூடிய விரைவில். ஸோ அதனால் இப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஓடிடியில் தியேட்டரில் வந்து பார்க்க முடியல, ஓடிடியில் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கும்போது அவங்க கூட ஒன் டைம் பார்க்கலாம்.
நல்ல ஒரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான படம், கமர்ஷியல் படம் தான், மாஸ் ஹிட் படம் தான். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நடிப்பாசனம் எஸ் சூர்யாவும் நானியும் காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கணுன்றவங்க பார்த்துட்டு கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. வேறு திரை விமர்சனம் முன்னோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.